இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிசியில் விர்ச்சுவல் பாக்ஸ் இன்னும் நிறைய அப்ளிகேஷன் இருக்குது. விர்ச்சுவல் பாக்ஸ்லேயே ஆரக்கிள்லேருந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து விஎம்வேர்லேருந்து ஒர்க் ஸ்டேஷன் இருக்குது. அது மாதிரி 2-3 அப்ளிகேஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அது இப்போ இது வந்து விஎம்வேர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒர்க் ஸ்டேஷன் வந்து ப்ரோ வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பிஃபோர் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து லைசன்ஸ் தேவைப்படும். இப்போ நமக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை, நம்ம டேரெக்டாகவே இன்ஸ்டால் ஆகிக்குது. நான் இன்ஸ்டால் பண்ணேன், எதுவும் கேட்கல, அப்படியே டேரெக்டாக இது ஓகே. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒர்க் ஸ்டேஷனில் போயிட்டு நம்ம வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின், அதாச்சும் விண்டோஸ் சர்வர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறேன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து VMware ஒர்க் ஸ்டேஷனை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் கேட்கும் ஆப்ஷன் ஒன்று அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் கிடையாது. நம்ம வந்து இதில் 3 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ஏற்கனவே ட்ரைவ் அது நான் யூஸ் பண்ணதில்லை. ஐஎஸ்ஓ வச்சு என்ன பண்ணணும்னா இதுலேயும் பண்ணலாம், இதில் வச்சு பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். லாஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணும்போது லைசன்சிங் எதாவது வந்துச்சு, அதனால் அப்புறமால செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட்டு நம்ம ஐஎஸ்ஓ ஃபைலில் வந்து அந்த ட்ரைவில் மவுண்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணும்போது அப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுலேயும் பண்ணலாம், முன்னாடி ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒர்க் ஆகுறது இல்லை. ஏதோ ஒர்க் ஆகுது, எல்லாமே போகுது. கடைசியில் லாஸ்ட்டில் போனோம்னா லைசன்சிங் எரர் வந்துடுது. அதனால அதை ட்ரை பண்ணாமல் இந்த மெத்தடில் போகிறோம். இதில் வந்து விண்டோஸ் சர்வர் தான் பண்ண போகிறோம் 2022. அதுக்கப்புறம் நேம் எது கேட்குது அதையே கொடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக் நேம் எது வச்சு தான் கொடுக்கலாம். என்னோடய ஹார்ட் ட்ரைவ் வந்து 150 GB தான் ஸ்டோரேஜ், அதனால் நான் வந்து அதிகமாக கொடுக்க முடியாது. மேக்ஸிமமாக நாங்கள் வந்து ஒரு 25 GB கொடுத்துக்கிறேன். இது நான் வந்து சிங்கிள் ஃபைலாகவே வச்சுக்கிறேன். ஏன்னா நான் வந்து நிறைய ஒர்க் பண்ணி பார்க்கும்போது தேவையில்லாட்டி சிங்கிள் ஃபைலாக அப்படியே டெலிட் பண்ணி விட்ருலாம். மல்டிபிள் ஃபைலாக இருந்தோம்னா VMDK ஃபைலாக வரும். வேறு எதுவும் இதில் வேறு சப்போஸ் நீங்கள் வேறு எதுவும் பிசி வச்சுருந்தீங்கன்னா இதுலேருந்து எடுத்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணி அதிலே ஒர்க் பண்ணலாம். இப்படி கொடுத்துட்டு இது வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிற விர்ச்சுவல் மிஷினோட ஃபுல் ஸ்பெக் காமிக்கும். இங்கே நம்ம கஸ்டமைஸ் கொடுத்தோம்னா உள்ளே போய் எதுவும் செட் பண்ணுறாலும் செட் பண்ணிக்கலாம். ப்ராசஸர் வந்து இது இருக்குது. இது என்னன்னா ப்ராசஸர் வந்து எவ்வளோ ப்ராசஸரை அந்த க்ரியேட் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் மிஷினுக்கு அலாட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. 2 ப்ராசஸர் 1 கோர் கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் டைம் எடுக்கும். நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 2-3 இந்த யூனிட் வந்து அந்த யூனிட் வந்து சஃபிஷியண்ட்டாக ஏதோ ஒரு எரர் காமிக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். நான் 2x2 தான் முன்னாடி வச்சு க்ரியேட் பண்ணேன். இப்போ பார்ப்போம் வாங்க. ஐஎஸ்ஓ ஃபைல் எங்கே இருக்குது, மவுண்ட் பண்ணிட்டேன்னா இல்லை, இங்கே பாருங்கள், இந்த டேரெக்டாக கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் கொடுக்குறேன். இந்த இருக்குது பாருங்கள், இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டேன். க்ளோஸு. இங்கேயும் ஃபினிஷ் கொடுத்தா அப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம விர்ச்சுவல் மிஷினை பவர் ஆன் பண்ணணும். அதில் வந்து ப்ரெஸ் எனிக்கி நம்ம வந்து கரெக்டாக கிளிக் பண்ணாதனால கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்தேன். பிசியோட பேர் என்ன, டாஸ்க் மேனேஜர் மெனுக்கு போகுது. இப்போ வந்து பூட் ஆகுது. நம்ம இப்போ என்ன ஒரு ஐஎஸ்ஓ ஃபைலு சிடி இதில் வச்சோம்ல, அதில் வந்து அதுலேருந்து பூட் ஆகுது. இப்படி தான் ஸ்டார்டிங்கில் வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இந்த ஆப்ஷன்லாம் நமக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு கொடுத்து இன்ஸ்டால் கொடுக்கணும். நம்ம வந்து ப்ராசஸ்லாம் கம்மியாக கொடுத்ததுனால, கம்மி மீன்ஸ் குறைவான வேல்யூவில் கொடுத்ததுனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு தேவையான வெர்ஷன் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். மேக்ஸிமம்லாம் டெஸ்க்டாப்பில் தான் கொடுப்பாங்க. கோர் எவாலுவேஷனு அப்புறமால கூயே இல்லாதது தான் வந்து மற்ற வெர்ஷனு. எப்படின்னா ஃபுல் பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கும், எல்லாமே கமாண்ட் லைனில் தான் ஒர்க் பண்ணுவோம். நம்ம வந்து டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தோம்னா நம்ம வந்து நார்மல் பிசி மாதிரியே அதுக்கு எல்லாமே கிராஃபிக்ஸ், யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே இருக்கும், அதிலே பண்ணிக்கலாம். இதை நம்ம பார்ப்போம். இதெல்லாம் அக்செப்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்கணும். நம்ம விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ணோம், அப்கிரேட் பண்ண போகல. சப்போஸ் நம்ம அப்கிரேட் பண்ணுறாருந்தா ஏற்கனவே அந்த ஒரு விண்டோஸ் சர்வரில் ஓடிட்டுருக்கு, நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
நான் வந்து இப்போ விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுவேன், ஒன்லி விண்டோஸ் தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். 25 GB நம்ம அலாட் பண்ணோம்ல, அது இங்கே வந்துருச்சு. இதை கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த ப்ராசஸ் ஒன்று ஒன்றா ஓடிட்டுருக்கு, கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம சப்போஸ் வந்து ப்ராசஸரு அதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருந்தோன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இதான் வந்து பேசிக்கு. எப்படின்னா வந்து ஆஃபீஸில் எங்கேயாச்சும் வந்து நம்ம ஒரு விண்டோஸ் சர்வர் ரிசோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணலாம். டிபெண்ட்ஸ் ஆன் த ஹைப்பர்வைசர். அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஒரு வைட் டாப்பிக்கு, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். அப்படியே பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது ஏன் ஸ்லோவாக போகுதுன்னா, நம்ம வந்து கொடுத்த ப்ராசஸர் வேல்யூலாம் ரொம்ப கம்மி. ஏன்டா அந்த பிசியோட இது வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்க விர்ச்சுவல் அது பேர் என்ன VMware Workstation இன்ஸ்டால் பண்ணியிருக்க விர்ச்சுவல் மிஷின் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் பிசி தான். அதனால தான் வந்து i7 ப்ராசஸரு அப்புறம் கோரு ரொம்ப கம்மியானது. அதனால தான் வந்து கொஞ்சம் வேல்யூ தான் கொடுத்தோம். அதனால தான் இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. நான் முன்னாடி இங்கிலீஷ்லலாம் ட்ரை பண்ணேன். இங்கிலீஷ்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருது. பட் ஆனால் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃப்ளூவெண்ட்டாக இல்லை தமிழ் மாதிரி. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தானே, போக நம்ம எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். புதுசாக ஒரு இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு யூடியூப் சேனலு, அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் பண்ணுறதுனால எல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்குது. போக இன்னும் பேர் என்ன, அந்த யூடியூப்க்கு சேனலுக்குள்ளே ஒரு லோகோ அதெல்லாம் எதுவுமே வைக்கல. யூடியூப் சேனல் பேர் வந்து டெக் டூல் பாக்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சின்ன வீடியோ தான் போடலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு ஒரு ஐடியாவும் தெரியலை. ஜஸ்ட் ஒரு ஸ்டார்ட் பண்ணுவோமே, எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமேன்னு ஒரு ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு தான் எல்லாம் பண்ணியிருந்தேன். இந்த ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா எப்போயோ ஒரு மைக் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன், ஒரு ஆஃபரில் கிடச்சிச்சின்னு. அதையும் வாங்கி அந்த மைக்கையும் வச்சு எல்லாத்தையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. இந்த வியூஸு கண்டென்ட்டு எப்படி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பெனிஃபிஷியலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னென்ன சொல்ல முடியுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க டெக் வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. நிறைய எப்படி சொல்கிறது, ரொம்ப அட்வான்ஸ்டாலாம் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச பேசிக்கு நான் கற்றுக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாமல் எல்லாம் தியரிட்டிக்கலாகவே இருந்துச்சு. அதனால் இதில் ஒரு ஐடியா கிடைக்குமே, ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்ஸ். இது வந்து ஒரு ஆஃபீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, திடீர்னு ஒரு சர்வர் க்ரியேட் பண்ணுங்கள், இத்தனை சர்வர் வேணும் எங்களுக்கு, இத்தனை ஸ்பெக்கு அதெல்லாம் வேணும். ERP டீம் சொல்லுவாங்க, இல்லை டெஸ்டிங்க்கு சொல்லுவாங்க, இல்லை டெவலப்மெண்ட் டீமுக்கு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த ரெக்வஸ்ட்லாம் வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடில் தான் வரும். நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசீவ் ஆன பிறகு நம்ம இன்டர்னலாக செக் பண்ணணும். நான் பேசிக்கலாக அது இன்டர்னலாக செக் பண்ணுவேன், இந்த ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணிடலாமா, எனஃப் ரிசோர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லா கட்டியுமே நான் போய் செக் பண்ணிவிட்டு நான் வந்து அப்டேட் சொல்லுவேன். இந்த மாதிரி எங்கள் மேனேஜர்ட்டையோ என்னோடய கொலீக் சொல்லுவேன், இந்த மாதிரி ரிசோர்ஸ் இருக்குது, ரிசோர்ஸ் இல்லை, நமக்கு என்ன பண்ணலாம், இல்லாட்டி வேறு எதுவும் வேறு சர்வர் வேறு பிளாட்ஃபார்ம் எதுலேயும் க்ரியேட் பண்ணி கொடுப்போமா, எப்படி ஆக்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பேசிக்கலி இதுதான் ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஜஸ்ட் ஒரு இனிஷியலாக இந்த ப்ராசஸ்லாம் நான் சொல்கிறதுலாம் வந்து ஒரு இனிஷியல் ப்ராசஸ் தான். அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண பிறகு நம்ம வந்து செக்யூரிட்டி டீம் வந்து செட் ஆஃப் டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும், வாட் எவர் இட் இஸ், நம்ம வந்து இதெல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபால்ட்டாக ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கும். எப்படின்னா ஆன்டிவைரஸ் இருக்கும், அப்புறம் DLP ஏஜென்ட் இருக்கும், அப்புறமால சில மிஷினில் வந்து பேக்கப் ஏஜென்ட்டு இருக்கும், இன்ஸ்டால் ஆகிருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் இது நம்ம ப்ரியாரிட்டி படி நம்ம என்னென்ன வேணுமோ பேசிக்கலாகவே எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து கரெக்ட் வே. அதுக்கப்புறம் டொமைனில் ஜாயின் பண்ணியிருக்கணும், கரெக்டான ஐபி கொடுத்துருக்கணும். நம்மளே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன ஐபி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லாட்டி நெட்வொர்க்கு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த ஐபி நான் சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஓகே இதெல்லாம் வந்து அஃபிஷியலாக நம்ம மெயில் போட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணி வாங்கிக்கணும். சில சின்ன ஆர்கனைசேஷன்லாம் வந்து டைரெக்டாகவே பேசி இந்த இது கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு, இப்போ ரீஸ்டார்ட் கேட்குது, நம்ம டைரெக்டாகவே ரீஸ்டார்ட் கொடுத்துடலாம்.
வந்து விண்டோஸ் சர்வர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதில் வந்து இப்போ பூட் ஆகுது, எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம இன்ஸ்டால் பண்ண முடிச்ச பிறகு கண்ட்ரோல் ஆல் டெலிட் கொடுத்தோம்னா நம்ம உள்ள அதாச்சும் இந்த விர்ச்சுவல் பாக்ஸில் உள்ள கர்சர் வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். இப்படி தான் வந்து ஒரு விண்டோஸ் சர்வர் வந்து ஆப்ரேட்டிங் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த ப்ராசஸ்லாம் நடக்கும். இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, நான் சொன்னேன்ல இந்த இன்ஸ்டால் பண்ணி டொமைன் ஜாயின் பண்ணி ஐபி கொடுத்து அது மாதிரி பண்ணலாம். அது வந்து என்ன பண்ணோன்னா, எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி பர்ஃபெக்டாக ஒரு டிஃபால்ட் மிஷினாக ரெடி பண்ணி வச்சுட்டு அதை டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமால டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நம்ம ப்ராசஸரு இல்லை ஹார்ட் ட்ரைவ் சைஸு எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், என்ன மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஒரு டெம்ப்ளேட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து சொன்னாங்க ஒரு இன்ஃப்ராக்கு வந்து ரெக்வஸ்ட் வருது, இந்த மாதிரி ஒரு 10 சர்வர் வேணும்னா இந்த டெம்ப்ளேட்லேருந்தே எடுத்து டெப்ளாய் பண்ணிவிட்டு 10 சர்வர் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதுதான் பேசிக்கலாக வந்து ஒரு ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீமுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். ஒரு ஐடி கை சிஸ்டம் அட்மினுக்கு இது டீமில் அசைன் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் அப்படி தான் நடக்கும். மேபி இதில் கொஞ்சம் ராங்காக கூட இருக்கலாம். டோன்ட் மிஸ்டேக் மீ இஃப் ஐ எம் சே எனிதிங் ராங். நம்ம வந்து ப்ராசஸர் கம்மியாக கொடுத்ததுனால, குறைவான இது கொடுத்ததுனால எல்லாம் டைம் எடுக்குது. ஒன்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆன பிறகு ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். நம்ம ரேண்டமாக உங்களுக்கு தெரிஞ்ச அட்மின் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரேண்டமாக ஒரு அட்மின் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். அது வந்து 2 மேட்ச் ஆகலன்னு வந்துருச்சு. இது வந்து காம்ப்ளெக்ஸாக கொடுக்க சொல்லுது. கேபிட்டல் லெட்ரு, ஸ்மால் லெட்ரு, அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸு எல்லாம் இன்க்ளூட் பண்ணி நான் அதே மாதிரி கொடுக்குறேன். கண்ட்ரோலர் டெலிட் கொடுத்தது. நம்ம நார்மலாக கண்ட்ரோலர் டெலிட் கொடுத்தோம்னா இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்க நம்ம பிசியோட அந்த ஆப்ஷனுக்கு வரும். நம்ம வந்து அதை வந்து இங்கேருந்தே கொடுக்கலாம். விர்ச்சுவல் ஒர்க்ஸ்டேஷன்லேயே அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படியே கொடுக்கலாம். இங்கே கொடுத்த பிறகு நம்ம இங்கே வந்து நேமுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு அங்கே கொடுத்தோம்ல, அது வந்து இங்கே கேட்கும். நம்ம அதை இங்கே கொடுக்கலாம். சர்வர் லாகின் பண்ணி உள்ளே போன பிறகு இப்படி தான் இருக்கும். நெட்வொர்க் பற்றி கேட்கும். நெட்வொர்க் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பிசியில் கனெக்ட் ஆகிருக்கு, அதுலேருந்தே அசைன் ஆகிக்கும். இன்கேஸ் ஆஃப் நம்ம வந்து ஒரு கம்பெனியில் பண்ணுறோம்னா அங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. டெஸ்ட்டுக்குன்னு ஒன்று, ப்ரொடக்ஷனுக்கு ஒன்று, இல்லை இஆர்பிக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி ஹைப்பரைஸில் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை சூஸ் பண்ணிக்கிட்டு அங்கே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி ஐபியும் அசைன் ஆகிக்கும். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து சர்வர் மேனேஜரு. எப்படின்னா ஸ்டார்ட்டில் போயிட்டு சர்வர் மேனேஜருக்கு கிளிக் பண்ணோம்னா இது லான்ச் ஆகும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து சர்வரை மேனேஜ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஷனும் இங்கே இருக்கும். இதில் வந்து நான் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டார்ட் பேசிக்கை மட்டும் நான் சொல்கிறேன், போக போக நான் ஃபர்தராக வீடியோ போடுறேன். இதில் பார்த்திங்கன்னா இது இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் ரோல்ஸ் இருக்கணும். ரோல்ஸ்னால் வந்து இந்த சர்வரை வந்து எது வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் வச்சு எனேபிள் பண்ணி, சப்போஸ் ஜஸ்ட் கன்சிடர் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணோம்னா ஆக்டிவ் டைரக்டரி ரோல் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ரேடியஸ் சர்வர் பண்ணிக்கலாம். வைஃபை வந்து ஒரு கம்பெனியில் வந்து வைஃபை எப்படின்னா வந்து நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா வைஃபைக்கு வந்து ஒரு டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்கும். ஆனால் வந்து கம்பெனிலலாம் போய்ட்டோம்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு அது மேபி செக்யூரிட்டிக்கான என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய யூஸர் இருப்பாங்க, அவங்களோட யூசர் நேமு அண்ட் பாஸ்வேர்டை வச்சு வைஃபைக்கு லாகின் பண்ணுற மாதிரி செட் பண்ணுவாங்க. இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த இது அத்தன்டிகேட் ஆகிட்டா இந்த ரிசோர்ஸ் வந்து என்னை ஆக்சஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஃபயர் வாலுக்கும் இதுக்கும் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ஃபைல் சர்வர் வேணுன்னா ஃபைல் சர்வர் எல்லாம் பண்ணலாம். ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டொமைன் எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் இப்போ சும்மா டெமோ காமிக்கிறேன். அதை பற்றி ஃபஸ்ட்டு அதை ஆடு இங்கே போயிட்டு ஆடு ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் கொடுத்திங்கன்னா இப்படி வரும். வந்த பிறகு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா இதில் வரைக்கும் ரோல் பேஸ்ட் ஆர் ஃபீச்சர் பேஸ்ட் இன்ஸ்டாலேஷன்.
இதை வந்து நம்ம பேசிக்கலாக ஃபஸ்ட்டு இது தான் சூஸ் பண்ணுவோம். இந்த ஆப்ஷன்லாம் நான் போனதில்லை, VDIக்கலாம் அது எனக்கு சான்ஸ் வந்ததில்லை. ஃபியூச்சரில் வந்தால் நான் அதையும் அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து சர்வர் கேட்கும், இந்த சர்வர் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீஸ். இதில் வந்து கிளிக் பண்ணால் இதில் அவர் எல்லாமே ஓகே. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபீச்சர்ஸ் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்கும். இதில் நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் இது பண்ணிக்கலாம். நமக்கு என்னென்ன வேணுமோ TFTP கிளைண்ட்டு, என்ன டெல்நெட் கிளைண்ட்டு இன்ஸ்டால் பண்ணணுமா, எல்லாத்தையும் நம்ம வேணுங்கிறத நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரீஸ்டார்ட். இந்த சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை நீங்கள் மேனுவலாக லேட்டாக பண்ணிக்கிறீங்களா, அந்த ஆப்ஷன் கொடுக்குறதுக்காண்டி நான் வந்து இப்போ வந்து இந்த ஆப்ஷனே கொடுத்து வைக்கேன். நான் வேணான்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். இன்ஸ்டால் கொடுத்தா அங்கே கொஞ்சம் டைம் ஆகும். டைம் ஆன பிறகு ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் நான் வந்து ஆக்டிவ் டைரக்டரி எப்படி ஓப்பன் பண்ணுறது அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இது இன்ஸ்டால் பண்ணிட்டு இருப்பதே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம்னா பேக்கெண்டில் அது ஓடிட்டுருக்கும். இந்த வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்திங்கன்னா இங்கே விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்து ஆக்டிவ் டைரக்டரி இன்னும் வரலை, வந்துடும். எப்படின்னா வந்து ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் சர்வீசஸ், ஆக்டிவ் டைரக்டரி சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ஸு, ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்துடும். நம்ம போயிட்டு அங்கே செக் பண்ணுறதுனால என்ன ஸ்டேட்டஸ்ன்றது அங்கே போய் செக் பண்ணிக்கலாம்.